அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர். வணக்கம் மக்களே, இது உங்கள் சாட் ஜிவிஎம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நாம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இதுல பாருங்க, நமக்கு நல்ல ஒரு சேனல் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனும் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நாம ஹேண்டில் ஃபார்மேஷன்ல ஒரு பிரேக் அவுட் நடக்கும் பொழுது ஒரு என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த என்ட்ரியை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்க, நம்மளுடைய என்ட்ரி எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த புல்லிஷ் கேண்டில்ல இருந்து ஹையை பிரேக் பண்ணி போகும் பொழுது நாம கரெக்டான ஒரு என்ட்ரி எடுக்கணும். அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு நாம எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பத்தியும் நாம இந்த வீடியோவில் பேசலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக ஒரு சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு சப்ளை ஜோனில் ப்ரீவியஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணும் பொழுது நாம் என்ட்ரி எடுக்கணும். அந்த கேண்டில் வித் எவ்வளோ வால்யூமோட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அதனுடைய ஹை பிரேக் பண்ணணும். அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும் பொழுது நாம் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாது. எப்பயுமே நாம சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் என்ன ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அதுல ஹைய பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி நமக்கு டார்கெட்டும் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது வந்து ப்ராப்பரா ஒரு அனாலிசிஸ்ல வந்து நாம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டார்கெட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து நாம என்ட்ரி எடுக்கிற இடமே வந்து ஒரு சப்ளை ஜோன் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல வால்யூம் இருக்கு. ஸோ இந்த வால்யூமோட சேர்த்து நாம என்ட்ரி எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடக்குது. இந்த இடத்துல நாம ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ என்ட்ரி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் காமிக்குது. இந்த இடத்துல வந்து நாம ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் வந்து செயல்படணுமே தவிர்த்து நாம எந்த விஷயத்துக்காகவும் அவசரப்பட்டு பாதிலே வந்து வந்த ப்ராஃபிட் போதும், இதுக்கு மேல எனக்கு லாஸை பேர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாம செயல்படக்கூடாது. ஸோ நாம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சப்போர்ட் எடுத்து அந்த மேலே போயிருக்கிறதுனால அந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக யூஸ் ஆகும். இப்போ ப்ரீவியஸாக நல்ல சப்போர்ட் அந்த இடத்துல எடுத்திருக்கிறதுனால நல்ல ரெசிஸ்டன்ஸாக யூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்த தான் வந்து நாம் ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது நாம் எப்போதுமே பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, எந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த டார்கெட் லைனுக்கு ஒரு 5 பாயிண்ட் வந்து கம்மியாக வச்சு நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படி கேட்குறேன்னா, ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டார்கெட்டை ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து நாம் வெயிட் பண்ணி தான் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். சாரி, ஒரு கனெக்ஷன் இஷ்யூ. திரும்ப வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். திரும்ப வந்து செல் ஆர்டரையும் பிளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு நெகட்டிவ்ல காட்டுது. நம்ம திரும்பவும் வந்து செல் என்ட்ரியை வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். நாம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 5 பாயிண்ட் வந்து நம்மளுடைய டார்கெட்ல இருந்து கம்மியாவே வச்சு பண்ணுவோம். அதில் பாருங்க, 5 பாயிண்ட் கம்மியாக வச்சு நாம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ செல் ஆர்டரும் போட்டுட்டோம். எப்பயுமே வந்து நாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து டார்கெட் எடுக்கணும். நாம் எடுக்கிற என்ட்ரி வந்து பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கணும்.
அப்படி இருந்தால் நம்மளால் வந்து டார்கெட்டை ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு ஜோன் இருக்குது, சப்ளை ஜோன். அந்த சப்ளை ஜோனை ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுனால தான் நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி ரீட்ரேஸ்டு அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஏன்னா ரீட்ரேஸ்டுக்கு வந்து பவர் கிடையாது. ஒன்ஸ் வந்து ரீட்ரேஸ்ட் ஆகிடுச்சுனாக்கா அந்த ஜோன் வந்து நெகட்டிவ்க்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்த நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்க அந்த 64839 போட்டிருக்கோம். ஸோ 64839க்கு ரீச் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்குது. இப்போ இந்த சப்ளை ஜோன்லேருந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. எப்பயுமே வந்து நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை தான் நாம் ஃபாலோ பண்ணணும். ஜென்ரலாக வந்து ட்ரேடிங்கை பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்குது. அந்த தவறான புரிதல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ட்ரேடிங் அப்படின்றது ஒரு கேம்லிங். இந்த கேம்லிங்கை வந்து நாம் நிறைய லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் மக்கள்கிட்ட உள்ள ஒரு பரவலான புரிதல். ஆனால் அது அவ்வளவும் வந்து நெகட்டிவ்காக பரவி விட்டுருக்க விஷயங்கள். அந்த ட்ரேடிங்கை வந்து நாம் ஒரு பிஸ்னஸில் ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியான அனாலிசிஸை வந்து இந்த ட்ரேடிங்லேயும் நாம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த விஷயத்தை நாம் பதிவு பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அதில் நமக்கு வால்யூம் நல்லா இருக்குது, ப்ளஸ் அந்த சப்ளை ஜோன் பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுக்கும் பொழுது நமக்கு வாய்ப்புகள் கிளியராக இருக்குது டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு கேம்லிங்காக எடுத்துக்க கூடாது. கேம்லிங்காக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இந்த ட்ரேடிங்கை அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் என்னென்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கலில் வந்து நாம் கிளியராக வந்து விஷனை வந்து கிளியராக ஃபிக்ஸ் பண்ணணும். நாம் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம், அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்குரிய பர்பஸ் என்ன, அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுனால நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் அனாலிசிஸ் பண்ணணும். அந்த அனாலிசிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். தலைவர் ப்ரூஸ்லி சொன்னதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு பல ஸ்டெப்ஸ் தெரியறது விஷயங்கள் கிடையாது. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்டெப்ஸை வந்து பல வகையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா அவன் தான் வந்து பர்ஃபெக்டான மனுஷன். அவனை ஃபேஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப டஃப் அப்படின்னு இருக்காரு. ஸோ இதில் நாம் என்ன கற்றுக்க வேண்டியிருக்குனாக்கா, ட்ரேடிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய பேட்டர்ன் பிரேக் அவுட் இருக்குது, நிறைய டெக்னிக்கல்ஸ் இருக்குது. இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டேலண்டிவாக வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த பல வகையில் வந்து அதை சக்ஸஸ் பண்ணி காமிங்க. பல வகையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிக்கிங்க. அது வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக இருக்கலாம், சார்ட் பேட்டர்னாக இருக்கலாம், இல்லை சப்போர்ட் ஜோனாக இருக்கலாம், இல்லை டிமாண்ட் சப்ளை என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயங்களில் வந்து நாம் ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து இருந்து அந்த விஷயத்துக்காக வந்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணுமோ அது எல்லா அனாலிசிஸும் பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா பர்ஃபெக்டாக நம்ம ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வால்யூம்ஸ்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வால்யூம்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நாம் என்ட்ரி எடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வாலட்டிலிட்டி நிறையவே இருக்கும். அது என்ன மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கமாடிட்டி மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருக்கலாம், என்ன மார்க்கெட்டாக வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நமக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். வால்யூம் இல்லை அப்படின்னாலே வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த கன்சாலிடேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னன்னா, ஒரு மொமெண்டம் இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல வந்து நாம் என்ட்ரி எடுத்துட்டு நாம் சப்போஸ் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த இடத்துல வந்து ப்ரீமியம் டீகேட் ஆகிடும். ப்ரீமியம் டீகேட்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பரிச்சயமான விஷயம். அந்த விஷயத்துக்காகவே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரியை எடுப்பாங்க.
அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கு. நமக்கு டார்கெட்டை நெருங்கிடுச்சு. ஸோ டார்கெட்டை வந்து அச்சீவும் பண்ணியாச்சு. ஸோ ஆர்டரும் எக்ஸிக்யூட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நண்பர்களே, நாம சொல்ற விஷயங்கள். திரும்பவும் வந்து சொல்றது என்னன்னாக்கா, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலை வந்து எந்த அளவுக்கு நாம ஃபாலோ பண்றோம், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலை ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் பண்றோம், ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நாம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து மற்றபடி வந்து நாம கேம்லிங்ல வந்து பழக்கப்படுத்தவே கூடாது. கேம்லிங்ல பழக்கப்படுத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிறதும் மிஞ்சுறதும் லாஸ் மட்டும்தான். லாஸை ஃபோக்கஸ் பண்ணி நாம ஒரு பிஸ்னஸை பண்ண மாட்டோம். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நாம வந்து டார்கெட்டை நோக்கி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டார்கெட் அப்படின்னாக்கா அதில் ப்ராஃபிட் இருக்கணும். அந்த ப்ராஃபிட்ல வந்து ஒரு எத்திக்கல் இருக்கணும். அந்த எத்திக்கலுக்கு பின்னாடி வந்து ஒரு ப்ராப்பர் அனாலிட்டிக்கல் இருக்கணும். அந்த அனாலிட்டிக்கல்ல தான் வந்து நாம ஃபோக்கஸ் பண்ணி இங்கே வேலை பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்து அடுத்த நகர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு அந்த சப்ளை ஜோனையும் டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனாலும் நாம இந்த இடத்துல நம்மளுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்க பாருங்க, இங்க ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராங் ரீட்ரேஸ்மெண்ட் ஆன இடத்துல வந்து இது இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து அது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால தான் நாம அந்த இடத்துல ஒரு டார்கெட் போட்டு வச்சிருந்தோம். ஸோ ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வால்யூம்ஸோட வந்து இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்குன்றதுனால நமக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் விஷயம் நண்பர்களே. நம்ம எப்பவுமே வந்து ஒரு அனாலிட்டிக்கல் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்மளால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நாம் நம்மளுடைய சேனலில் வர காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் ரிலேட்டடான விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நாம் விஷயங்களை லேர்ன் பண்ணுவோம். ஒன்று சேர்ந்து லேர்ன் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு 7 வருட அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தோட வந்து உங்களுக்கு நாம பகிர்ந்துக்கிறோம். இந்த சேனல் மூலயமா விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அந்த விஷயங்களை வந்து நீங்க எந்த அளவுக்கு புரிதலா எடுத்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதுல விஷயங்களை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எப்பயுமே வந்து நாம எண்ட் ரிசல்ட்டை மட்டுமே நோக்கி போக வேணாம், ப்ராசஸை நோக்கி போகலாம். இதை சொன்னது வந்து தோனி. ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு எண்ட் ரிசல்ட் வந்து பை டிஃபால்ட் கண்டிப்பாக விக்ட்ரி தான். அந்த விக்ட்ரியை வந்து நாம் எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம 200% வந்து நாம் ப்ராசஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்டாக அமைகிற பட்சத்தில் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த விஷயத்துலையும் வந்து பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் தான் வந்து இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ இது உங்களுக்கு அனைவருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வர காலகட்டங்களில் நம்மளுடைய சேனலில் என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சப்ளை ஜோனையும் டச் பண்ணிடுச்சு. ஸோ சப்ளை ஜோனையும் வந்து டச் பண்ணிட்டதுனால நமக்கு ப்ராஃபிட்டும் நல்லா வந்து மேக் பண்ண முடிஞ்சுது. ஸோ ப்ராஃபிட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது ஒரு பேப்பர் ட்ரேடிங் ஆப் தான். இருந்தாலும் வந்து நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டோம் டார்கெட்டை. ஸோ டார்கெட் அச்சீவ் பண்ணுறது தான் விஷயமே தவிர்த்து அது பேப்பர் ட்ரேடோ ஒரிஜினல் ட்ரேடோ அது விஷயம் கிடையாது. பேப்பர் ட்ரேடில் ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஃபண்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்டுன்றதுனால வந்து நாம் இப்போ பேப்பர் ட்ரேடில் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரிதலை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஏன்னா நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் நம்மளால் எடுக்க முடியுன்றது கண்கூட தெரியும் பொழுது நாம் வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி நாம் பேப்பர் ட்ரேட் ஆப்பில் வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ வர காலகட்டங்களில் நாம் ஃப்யூச்சரில் சார்ட் பேட்டர்ன் பற்றி படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சேனலில். அதுக்குரிய பதிவை வந்து நாம் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுல வந்து சாட் ஜிவிஎம் வந்து உங்களோட இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்போம், உபத்திரமாக இருக்க வேண்டாம். ஸோ அதனால் வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து லேர்னிங்ஸ் தான். இந்த லேர்னிங்ஸை வந்து நம்மளால் ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியும்னு நாம் நம்புகிறோம்.
ஸோ இது உங்கள் சாட் ஜிவிஎம். நன்றி.